160 வருடங்களுக்கு பிறகு இந்தியாவில் புதிதாக 3 குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 3 சட்டத்தோட நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னங்கிறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி எந்த 3 சட்டத்துக்கு பதிலாக இந்த 3 சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்குங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்திற்கு பதிலாக பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய நியாய சங்கிதா சட்டமும், சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு பதிலாக பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா சட்டமும், எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய ஆதார சட்டத்திற்கு பதிலாக பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய சாட்சிய அதிநியம் சட்டமும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதுல 511 செக்ஷன் கொண்டுள்ள ஐபிசி சட்டத்துக்கு பதிலாக புதிதாக கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸ் சட்டத்துல 358 செக்ஷனும் 21 புதிய குற்றமும் சேர்க்கப்பட்டுள்ளது. சிஆர்பிசி 484 பிரிவுகள் இருக்கக்கூடிய சிஆர்பிசி சட்டத்துக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸ்எஸ் சட்டத்துல 531 பிரிவுகள் இருக்கு. 166 செக்ஷன் கொண்டுள்ள எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட பிஎஸ்ஏ சட்டத்துல மொத்தம் 170 செக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப இந்த சட்டம், இந்த 3 குற்றவியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து முடிக்கும் போது இந்த 3 புதிய குற்றவியல் சட்டத்துக்கான எல்லா புரிதலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. வீடியோக்குள்ள ஆர்டிகல் 348 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சட்டத்தின்படி இந்தியாவில் உள்ள சட்டங்கள், இந்தியாவில் புதிதாக இயற்றக்கூடிய சட்டங்கள், இந்தியாவில் மாற்றியமைக்கக்கூடிய சட்டங்கள், அப்படி எந்த சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டம் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்கிறது சட்டம். ஆனால் ஆளும் பாஜக அரசு அந்த சட்டத்திற்கு முரணாக ஆர்டிகல் 348 எதிராக அவர்கள் இயற்றிய சட்டத்திற்கு இந்தியில் பெயர் வைத்து அந்த மக்கள்கிட்ட திணிப்பதற்கான முயற்சியை மட்டுமே செஞ்சிருக்காங்க. பார்லிமெண்டரி சப் கமிட்டியே இந்த சட்டங்கள் தேவையற்றது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இந்த சட்டங்கள்ல ஒண்ணு பெருசா புதுசா ஒன்னும் மாற்றம் இல்லை. பழைய சட்டங்கள் என்ன இருந்துச்சோ அந்த சட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட 80% அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ் பண்ணிருக்காங்க. இந்த செக்ஷன் நம்பரை மட்டும் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. அதை தவிர புதிதாக 10% மட்டுமே இந்த சட்டங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் பாத்தீங்கன்னா போன வருடம் 2023 டிசம்பர் மாதம் ஆப்போசிஷன் 146 எம்பி ஆப்போசிஷன் எம்பி வாக் அவுட் பண்ண சமயத்துல இந்த சட்டத்துக்கான மசோதாவை நிறைவேற்றம் பண்ணிருக்காங்க. முறையாக பாராளுமன்றத்தில் இருக்க அனைத்து எம்பிகளையும் கலந்தோசிக்காமல், ஓட்டெடுப்பு நடக்காமல், மாநில முதலமைச்சர் கலந்தோசிக்காமல், மூத்த வழக்கறிஞர்கள், மூத்த நீதிபதிகள் அப்படின்னு யார்கிட்டையுமே கலந்து ஆலோசிக்காம பாஜக அரசு அவங்களுடைய தேவைக்காக அவசர கதியில் ஏற்றி அமல்படுத்தப்பட்ட சட்டம் தான் இந்த புதிய 3 குற்றவியல் சட்டமும். இந்த சட்டத்தால கிட்டத்தட்ட 140 கோடி மக்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய சட்டம் தான் இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும். இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி இஸ் இட் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது இந்த 3 சட்டங்களும் முறையாக எந்த விதமான குழப்பமும் இல்லாம செயல்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இது செயல்படுத்தல நிறைய குழப்பங்கள் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 சட்டங்களும் ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்படுது. ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 1, 2024க்கு முன்னாடி இருந்த சட்டம் வேற. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வழக்குகள் பழைய சட்டத்தில் நிலுவையில் உள்ளது அல்லது நிலுவையில் விசாரணையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்ல அந்த பழைய வழக்கு விசாரணை எல்லாம் பழைய சட்டத்தின் அடிப்படையிலே நடக்குமா, இல்ல இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் நடக்குமா, அதற்கான தண்டனைகள் பழைய சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுமா, அல்லது இப்ப அமல்படுத்தப்பட்டிருக்க புதிய சட்டத்தின் அடிப்படையில் அமல்படுத்தப்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பம். அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய சட்டம் அமல்படுத்துறதுனால காவல்துறையும் நீதித்துறைக்கும் கிட்டத்தட்ட 30% ஒர்க்லோட் அதிகமாகும். அப்படி ஒர்க்லோட் அதிகமாகும் போது காவல்துறையிலும் நீதித்துறையிலும் இந்த திட்டத்தை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். இந்த சட்டத்தை அமல்படுத்துறதால நீதித்துறையிலேயோ அல்லது லா அண்ட் ஆர்டர்லயோ எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. அதற்கு மாறாக இந்த சட்டத்தை அமல்படுத்துறதால இந்திய மக்கள் ஒடுக்கப்படுவாங்க. அவங்கள மொத்தமாக டெரரிஸ்ட் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய சட்டங்கள் தான் இதுல அதிகமாக தெரியும். ஆளும் பாஜக அரசு சொல்லலாம், நாங்கள் இந்த சட்டங்கள் இயற்றுறது மக்கள் நலனுக்காகவும் மக்களை காக்கிறதுக்காகவும் சொல்லலாம். ஆனா இந்த சட்டங்களை பார்க்கும்போது
இந்த சட்டங்கள் எதுவுமே மக்களுக்கு சாதகமாக இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இந்தியாவுல குடியரசு சட்டம் அமல்படுத்துறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் பிரஜைகளாக இருந்தாங்க. பிரஜைகள் அப்படின்னா அவங்களுக்கு தனியா உரிமைகள் கிடையாது. அரசாங்கம் என்ன சொல்றதோ அதை செய்யணும், அரசாங்கத்தை மதிக்கணும், அரசாங்கத்தை எக்காரணத்தை கொண்டும் திருப்பி கேள்வியே கேட்கக்கூடாது. ஆனால் 1950க்கு பிறகு குடியரசு சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு பிரஜைகளாக இருந்த மக்கள் குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட்டாங்க. இந்த பிரஜைகளாக இருந்த மக்கள் அரசாங்கத்தை மதிக்கணும், ஆனால் குடிமக்களை அரசாங்கம் மதிக்கணும். நம்மள யாரு ஆட்சி செய்யணும், அரசு அதிகாரத்துல யார் இருக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ற முழு உரிமையும் குடிமக்கள் கையில வந்துச்சு. ஆனால் இப்ப கொண்டு வந்திருக்க இந்த 3 குற்றவியல் சட்டங்களை பார்க்கும்போது ஒடுக்குமுறைகளை நிறைய கொண்டு வந்து காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுத்து அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி காவல்துறையை கருவியாக பயன்படுத்தி மீண்டும் மக்களை ஒடுக்கி பிரஜைகளாகவே மாற்றக்கூடிய சட்டமாகத்தான் இந்த சட்டம் தெரியுது. இன்றைய தேதி வரைக்கும் NCRP கொடுத்த புள்ளி விவரப்படி நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் 1,52,32,32,000 IPC வழக்குகளும், இதர சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய வழக்குகள் 93,46,000 வழக்குகளும் நிலுவையில் மட்டுமே இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குற்றம் நடைபெறுதுன்னா அந்த குற்றம் நடைபெறும் போது என்ன சட்டம் இருந்துச்சோ அந்த சட்டத்தின் படிதான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். அதன் பிறகு அமல்படுத்தப்பட்ட சட்டத்தின்படி அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அதாவது நேத்து ஒருத்தன் கொலை பண்றானா, நேத்து என்ன சட்டம் அமல் இருந்துச்சோ அந்த சட்டத்தின் படிதான் அவனுக்கு விசாரணையும் தண்டனையும் கொடுக்கப்படும். இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு சட்டம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக இந்த சட்டத்தின் அடிப்படையில் நேற்று கொலை பண்ண குற்றவாளிக்கு விசாரணை நடத்தவோ தண்டனை கொடுக்கவோ கூடாது அப்படின்னு இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 சொல்லுது. அப்ப அதன்படி பாத்தீங்க அப்படின்னா நிலுவையில் இருக்க கோடிக்கணக்கான IPC வழக்குகளோட நிலைமைகள் என்ன? இப்படி பழைய சட்டத்தின்படி விசாரணைகள் காலையிலையும் புதிய சட்டத்தின்படி விசாரணைகள் மதியானத்துக்கு மேலே நடக்கும் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருவீங்களா? இது எப்படி சாத்தியமா ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அமெரிக்கா, UK போன்ற மேல்நாடுகள்ல இந்த மாதிரி புதிய சட்டங்கள் அமல்படுத்த போறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற காவல்துறை அதிகாரிகள் நம்மகிட்ட இருக்காங்களா, காவல் நிலையம் இருக்கா, கோர்ட் இருக்கா, அதுக்கான கட்டமைப்பு வசதிகள் நம்மகிட்ட இருக்கா அப்படின்ற பல விஷயங்களை பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த சட்டத்தை அமல்படுத்தலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கே வருவாங்க. ஆனால் இந்தியாவுல ஆளும் பாஜக அரசு இந்த மாதிரி எந்த விதமான கட்டமைப்புகளும் இருக்கா இல்லைங்கிற எதையுமே பார்க்காம இந்த 3 சட்டங்களுமே அமல்படுத்திருக்கு. இப்ப இந்த 3 சட்டங்களையும் படி பாத்தீங்க அப்படின்னா FIR ஆன்லைன்ல தான் அப்லோட் பண்ணணும், சார்ஜ் ஷீட் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும், விசாரணை மற்றும் வாக்கு மூலம் இது எல்லாமே வீடியோவா எடுத்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த சட்டங்கள்ல சொல்லியிருக்கு. இப்படி வளர்ந்த மெட்ரோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வளர்ந்த மெட்ரோ சிட்டிகளே அதிவேக இணைய சேவை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது இந்தியாவில் இருக்க ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு ரிமோட் வில்லேஜ்ல அந்த அளவுக்கு இணைய வசதி இருக்குமா அப்படிங்கிறது 2வது கேள்விக்குறி. அப்படி இணைய வசதிகள் இருந்தாலுமே இந்த வீடியோ எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட சாதனங்கள் இருக்குமா அப்படிங்கிறது 3வது கேள்வி. அப்படி இருந்தாலும் இந்த தகவல் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல அப்லோட் பண்ணும் பொழுது அதனுடைய சர்வர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது 4வது கேள்வி. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பல கட்டமைப்புகள் போட்டு ரொம்ப பாதுகாப்பா நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆதாரோட தகவல்கள் எல்லாமே ஹேக் செய்து வெளியே லீக்கான விஷயங்கள்லாம் நம்ம கடந்த வருடங்கள்ல பார்த்திருக்கோம். அப்படி குற்றம் சம்பந்தப்பட்டமான ஆவணங்களும் வீடியோக்களும் வாக்குமூலங்களும் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி வைக்கும் பொழுது அதனுடைய சர்வர் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கணும். அதை யாராவது ஒரு நபர் ஹேக் செய்து அதில் இருக்க தகவலை வெளியே கசிய விட்டாலோ அல்லது மொத்தமாக டிலேட் செய்தாலோ அதனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையா கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக. குடியரசு சட்டத்தின்படி குடிமக்களுக்கு சில உரிமைகள் இருக்கு. அவங்க அரசாங்கம் எந்த மாதிரியான கொள்கைகளை வழிவகுக்கணும், குடிமக்களோட வாழ்வாதாரத்தை எந்த மாதிரிலாம் காப்பாற்றணும் அப்படின்னு குடிமக்கள் அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய உரிமைகள் எல்லாமே இந்த குடியரசு சட்டத்துல இருக்கு. அப்படி இவங்க அரசுக்கு சொல்லும் போது அரசு அதை காதுல வாங்கிக்கல, அரசு அதுக்கு செவி சாய்க்கல அப்படின்னா இவங்க போராட்டம் பண்ணியும் போராடியும் அதற்கான உரிமையை பெற முடியும். ஆனால் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் படி நம்ம போராட்டம் பண்ணி நம்ம உரிமை எல்லாம் வாங்க முடியாது. அப்படி போராட்டம் பண்ணா நம்ம டெரரிஸ்ட். ஜல்லிக்கட்டுக்கு போராடி நம்ம உரிமையை மீட்டு எடுத்த மாதிரி திரும்ப நம்மளால போராட்டம் பண்ண முடியாது. அப்படி போராட்டம் பண்ணோம்னா நம்ம டெரரிஸ்ட். அரசாங்க எதிராகவோ இல்ல அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தையோ நம்ம விமர்சனம் பண்ணி பேச முடியாது. அப்படி பேசினாலும் நம்ம டெரரிஸ்ட்.
அரசாங்கம் எதிராக ஒரு ட்வீட் போட முடியாது, அரசாங்கம் எதிராக ஒரு பதிவு போடக்கூடாது, அரசாங்கம் எதிராக யாரையும் பேசக்கூடாது. இதெல்லாம் பண்ணா நம்ம டெரரிஸ்ட். குழந்தை மற்றும் பெண்களுக்கு எதிராக குற்றத்தில் ஈடுபடுவர்களுக்கு கடுமையான தண்டனை, சிறுமி சிறார்களை விற்கக்கூடாது, அப்படி விற்றால் அதற்கும் கடுமையான தண்டனை, பாலியல் வன்புணர்வு குற்றங்களுக்கு மரண தண்டனை அப்படின்ற மாதிரியான சில நல்ல திட்டங்கள் அங்கங்க இருந்தாலுமே அதை விட அதிகமா மக்களை ஒடுக்கக்கூடிய திட்டங்கள் தான் இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த 3 குற்றவியல் சட்டங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த புதிய சட்டங்கள் பற்றி அவங்களும் முழுமையா தெரிந்து கொள்ளணும்.